வெல்கம் சிம்பிள் லைஃப் வித் டிகே. இன்றைக்கி காலிஃப்ளவர் பஜ்ஜி செய்ய போகிறேன். காலிஃப்ளவர் துண்டாக கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டு லைட்டாக உப்பு போட்டு ஒரு பாயில் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா பஜ்ஜியில் போடும்போது வேகாது, அதனால் கொஞ்சம் பாயில் பண்ணிக்கிறேன். எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், கட் பண்ணி வச்சாச்சு. அடுப்பில் வைக்கிறேன், கொஞ்சம் நேரம் வேகட்டும். அது ஒரு ஒரு ஆவி வந்தால் போதும். ஆவி வந்துடுச்சு, போதும். இப்போ வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இங்கே பஜ்ஜி மாவு எடுத்துருக்கேன் பாருங்கள், எம்டிஆரில் எடுத்துருக்கேன். அது தண்ணி ஊற்றி கலக்கணும். அது ஒட்டுற மாதிரி, அந்த பசை ஒட்டுற மாதிரி கலக்கி வச்சுக்கணும் மீடியமாக. ரொம்ப தண்ணி மாதிரி கலக்கிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்காச்சு. இப்போ காலிஃப்ளவரை ஒன்று ஒன்றா எடுத்து பஜ்ஜி பாவில் டிப் பண்ணி எடுத்து போட வேண்டியது தான். கொஞ்சம் நேரம் வேகட்டும், அப்புறம் திருப்பி விடலாம். திருப்பி விட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷத்தில் வெந்துடும். எடுத்துடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது. எங்கள் பேத்தி கேட்டாங்கன்னு செஞ்சு காலிஃப்ளவர் பஜ்ஜி செஞ்சு கொடுங்க தாத்தான்னுச்சு. அதுக்காக செஞ்சிடும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்தால். நன்றி, வணக்கம், பை பை.